தன்னோட தாய்ப்பாலை வித்து தஞ்சை பெரிய கோவிலை விளக்கெரிய வைத்த ஒரு புண்ணியவதியை பத்தி தான் சொல்ல போறேன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடிச்சுறாரு. ஆனா அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த கோவில் பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் அழியக்கூடாது, இதுல விளக்கு தினந்தோறும் எரிந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே இந்த கோவில் மக்களோட சொத்து. சோழ சாம்ராஜ்யத்துல கடைசி ஊர்ல இருக்க மக்கள் கூட இந்த கோவிலோட பங்குதாரர்களாக இருக்க வேணும். அதற்கு என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு ஆடு மாடு இதை கொடுத்துடணும். இதுல வர வருமானத்துல கோவிலுக்கு நெய்யை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். மிச்சம் வர வருமானத்தை ஏழை மக்கள் வைத்து கொள்ளட்டும். ஏழைகளோட வீட்டுல எரியிற அடுப்பும் கோவிலோட விளக்கும் ஒரே திரியிலே எரியட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை செயல்படுத்தவும் செய்யறாரு. எல்லா மக்களுக்கும் ஆடு மாடுகளை கொடுத்துறாரு. கோவிலை பார்த்தீங்கன்னா விளக்குகள் ஜம்முன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அந்த கோவில விளக்குகள் எரியுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக கண்காணிப்பாளரையும் போட்டுறாரு. ஒரு நாள் மன்னர் கோவிலை சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் எரியாமல் இருக்குது. உடனே காவலாளியை கூப்பிட்டு ஏன் இந்த விளக்கு எரியலை அப்படின்னு கேட்குறாரு.